வந்ததுக்கப்புறம் பைத்தானோட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து அதிகமாக இப்போ பைத்தான் யூஸ் பண்ணிருக்காங்க? லைக் பேங்கிங், ஏஐ, ஸோ ஓகே. இந்த மாதிரி. ஸோ இப்போது ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஆட்டோமேஷன்ஸு. ஸோ ஒரு ஃப்ரெஷர் வந்து இப்போ பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு, 2027 பிளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு பைத்தான் மட்டும் படித்தாலே போதுமா, இல்லை கூட ஆடட் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் வேணும்? ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் கேட்ட அந்த ரோலுக்கு மட்டும் கிடையாது, எந்த ரோல் எடுத்துக்கிட்டாலுமே யாரெல்லாம் கண்டிப்பாக பைத்தான் கற்றுக்கணும் இந்த 2027 அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம்? அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் வந்து ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இந்த 2027 வரப்போகுது. ஸோ ஏஐ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ கோடிங் எல்லாமே வந்துட்டு ஏஐ பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டவுட் வந்துட்டு, ஸோ ஏஐ எல்லா கோடிங்கும் பண்ணிடுது. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ஏரால பைத்தான் மாதிரியான கோடிங் லாங்குவேஜஸை நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பட் அது அப்படி கிடையாது. ஏஐயோட பேக் போனே வந்து பைத்தான் தான். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு மனிஷா இங்கே வந்திருக்காங்க. உங்களோட கேள்வியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜோசப். ஸோ இவர் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் 2025 பாஸ்ட் அவுட் ஆயிருக்காரு. பிஇ இசிஇ முடிச்சிருக்காரு. ஸோ இவர் நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்போம். பிஇசி வந்து 2025 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து ராமநாதபுரம். என்னோடய ஃபைனல் இயர் அப்போ நான் சார் வந்து பார்த்து மீட் பண்ணேன். நான் வந்து எதுக்காண்டி மீட் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஐடிக்குள்ளே போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதோடு நான் வந்து சார் வந்து மீட் பண்ணி கைடன்ஸ் வந்து சார்ட்டை வாங்கினேன். நியூ டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணேன். தேங்க்யூ சார். ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராமநாதபுரத்துலேருந்து படிச்சிருக்காரு. ஸோ பிஇசி தான் முடிச்சிருக்காரு. இருந்தாலும் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ நம்மளாலையும் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜோசப். நான் டைரெக்டாக கொஷினுக்கு வரேன். 2027 வரப்போகுது. இன்னும் 6 மாதம் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ ஏஐ எல்லா கோடிங்கும் பண்ணிடுது, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதுக்கப்புறமும் நம்ம வந்து பைத்தான் படிக்கணுமா? மார்க்கெட்டில் இன்னும் அதுக்கு வேல்யூஸ் இருக்கா? ஆக்சுவலாக பைத்தான் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் இன்னும் அதிகமாக இருக்குது அதோட ஸ்கோப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பைத்தான் எதுக்கு ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ஏரால ஏஐயோட பேக் போனே வந்து பைத்தான் தான், முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி. ஏன்னா பைத்தானை வச்சு தான் ஏஐ சிஸ்டம்ஸே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைத்தானை வச்சு தான் அந்த மாடல்ஸையே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பைத்தான் தான் நமக்கு இங்கே மெயின். ஓகேவா? அப்போது பைத்தானோட ஸ்கோப் குறைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா குறையவே கிடையாது. ஏஐ இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக நமக்கு பைத்தானோட ஸ்கோப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் பைத்தானோட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து அதிகமாக இப்போ பைத்தான் யூஸ் பண்ணிருக்காங்க? லைக் பேங்கிங், ஏஐ, ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போது ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஆட்டோமேஷன்ஸு, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார்ஸில், இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லேயுமே வந்து பைத்தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் அமேசான், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வேறு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட டெக் ஸ்டாக்கில் கண்டிப்பாக பைத்தான் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ பைத்தான் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து டவுன் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா டவுன் ஆகலை. எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ பைத்தான் அப்படிங்கிற இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால.
இன்னும் சொல்லப்போனால் பைத்தான் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கிறதுனால உங்களோட ஸ்கோப் அப்படிங்கிறது குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு நிறைய கரியர் பாத்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ பைத்தான் வச்சு நீங்கள் கேம் டெவலப் பண்ணலாம், பைத்தான் வச்சு உங்களால் வெப் டிசைனிங் பண்ண முடியும், பைத்தான் வச்சு உங்களால் ஏஐ டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் மெயின். அங்கேயே நம்ம வந்துட்டோம். ஏஐ டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக பைத்தானுக்கான ஸ்கோப்பும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க பைத்தானோட ஸ்கோப்பு. பட் இருந்தாலும் ஏன் இன்னுமே டெவலப் ஆக ஸோ பைத்தானுக்கு நம்ம மேனுவலாக படித்து உள்ளே போகிற மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐயால் சின்டாக்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த சின்டாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸு, ஏபிஐஸு, எஸ்கியூஎல் குவெரிஸு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. இதை நம்ம ஏதாச்சும் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற தேவையில்ல. அந்த சின்டாக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம எதை லேர்ன் பண்ணிக்கணும்னா பைத்தான் வச்சு எப்படி சிஸ்டம் டிசைன் பண்ணுறது, எப்படி ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறது, அதாவது எந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணணும். ஏஐ அதுக்கு என்ன டேட்டா கிடைச்சதோ அதை வச்சு ஈஸியாக பண்ணிடும். ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் வச்சு அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு, அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கறதுக்காச்சும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதில் ஏதாச்சும் சின்ன பக் ஏதாவது கிரியேட் ஆகுதுன்னா ஏஐயால் உடனே கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நம்ம பார்த்து ரியல் டைமில் பார்த்து கண்டுபிடிக்கிறத விட ஏஐ வந்து உடனே கண்டுபிடிச்சோம்னா கிடையாது. அது மறுபடியும் சுற்றிட்டு கொண்டு போகும். இந்த லைனில் ப்ராப்ளமாக இருக்கான்னு பாருங்க, இந்த லைனில் ப்ராப்ளமாக இருக்கான்னு பாருங்க, மாற்றி நம்மளை ரூட்டை கொண்டு போய் கடைசியில் ப்ரோக்ராமே மொத்தமாக சொதப்பிடும். இங்கே ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஏஐ வச்சு அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட முடியும். ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காச்சும் நமக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃப்ரெஷர் வந்து இப்போ பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு, 2027 பிளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு பைத்தான் மட்டும் படித்தாலே போதுமா, இல்லை கூட ஆடட் ஸ்கில்ஸ் ஏதாச்சும்? ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் கேட்ட அந்த ரோலுக்கு மட்டும் கிடையாது. எந்த ரோல் எடுத்துக்கிட்டாலுமே பைத்தான் மட்டும் இப்போ பத்தாது. ஏன்னா பைத்தான் ரிலேட்டடாக நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரி ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஏஐ இன்ஜினியருக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக போக போகிறீங்கன்னா பைத்தானு, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், கிட்டப் தெரிஞ்சிருக்கணும் வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக, அதுக்கப்புறம் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்ஏஜினா என்ன, எல்எல்எம் மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டெக் ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் ஏஐ இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் தான் உங்களால் பில்ட் பண்ண முடியும். இப்போ இருக்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதை விட ஏஐ இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறத தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த பைத்தான் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு தேவையானதையும் நம்ம படிச்சுக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி டெக் ஸ்டாக் இருக்கும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கண்டிப்பாக பைத்தான் கற்றுக்கணும் இந்த 2027 அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் சொல்லுங்கள்? அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் வந்து ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இல்லை ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ரோல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்க்ளூடிங் சைபர் செக்யூரிட்டி கூட. ஸோ சைபர் செக்யூரிட்டி கூட ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் செக்யூரிட்டி ஸ்கேனிங்லாம் பண்ணுறதுக்கு பைத்தான் அப்படிங்கிறத ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு பைத்தான் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து அந்த ரோல்ஸை வந்து பார்க்க போகிறீங்க, அந்த ரோல்ஸுக்கான ஃபோக்கஸை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். எப்போவுமே பைத்தான் அப்படிங்கிறத ஏதோ ஒரு ஸ்கில்லாக லேர்ன் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை வச்சு நம்மளால் ஒரு பெரிய ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும், அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு நம்மளால் ஒரு ஏஐ சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பைத்தானை லேர்ன் பண்ணுங்கள். ஸோ சும்மா பைத்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே லேர்ன் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு காம்பினேஷனாக எப்போவுமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் அதை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது பைத்தான் கூட என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நான் என்ன சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலிமா நீங்கள் இருக்கக்கூடிய டொமைனில் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் ஏஐ, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படித்து அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பைத்தன் ஈஸி லாங்குவேஜா பிகினர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பைத்தன் வந்துட்டு ஒரு சிம்பிள் சின்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இது பிகினர்ஸ் அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே இதை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு பைத்தன் வெர்சஸ் ஜாவா 20
2027 எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த டெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்றது உங்களோட கெரியர் பார்த்த பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன் இதெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா பைத்தான் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை பேங்கிங், ஆண்ட்ராய்டு லெகசி, என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாவா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் PDF கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும், அந்த ஏஐ அப்ளிகேஷன் வந்து பைத்தானை யூஸ் பண்ணி தான் பேக் எண்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ PDF ரீட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் அண்ட் வந்துட்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அண்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து சம்மரைஸ் பண்ணி தருது. இதுக்கு எல்லாமே பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தான் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பைத்தான் வந்துட்டு பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லாமல் பைத்தானில் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, GitHub பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்கள் டிகிரி மேண்டேட்டரி கிடையாது. பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெறுமனே பைத்தானை மட்டும் படிச்சிருக்கிறது தான் வந்துட்டு பிக்கஸ்ட் மிஸ்டேக். கூட வந்துட்டு APIs, ஆட்டோமேஷன் டூல்ஸ், AI ஆப்ஸ் அண்ட் வந்து வெப் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே கூட பண்ணியிருக்கணும். இது பண்ணாமல் வெறுமனே பைத்தான் மட்டும் படிக்கிறது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் பிகினர்ஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு பைத்தான் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைத்தான் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்டான பேக் எண்ட் ஒரு லாங்குவேஜ் தான். ஆனால் கூடவே நீங்கள் HTML, CSS, JavaScript ஆல்சோ வந்துட்டு React இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸையும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. SQL வந்து எதனால் இம்பார்ட்டன்ட் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு SQLோட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து SQL அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான ஸ்கில் தான், இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸும் கூட. ஸோ இது ஏஐ வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணிடுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணிடும். பட் இருந்தாலும் அதோட டிசைன் அண்ட் சொல்யூஷன், டீபக் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்க தெரியணும், ஆப்டிமைசேஷன் பார்க்க தெரியணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எவ்வளோ செக்யூர்டாக இருக்குது, அது எப்படி டிப்ளாய் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஏஐயால் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் DevOps அண்ட் கிளவுட் பண்ணணுமா பைத்தான் டெவலப்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். கூட வந்து Docker, GitHub அந்த AWS ஆர் Azure இல்லை CI ஆர் CD இதுவுமே வந்துட்டு காம்பினேஷனாக நீங்கள் படிக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி டிப்ளாய் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் வந்து ஃபியூச்சருக்கு சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேஃபு. ஏன் அப்படின்னா ஸோ பைத்தான் இன்டகிரேட் பண்ணி தான் ஏஐ அண்ட் வந்து கிளவுட், API, ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஏஐ என்ன தான் வந்துட்டு நம்ம லாங்குவேஜஸ் எல்லாமே ஆக்கிரமிச்சாலும் ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு பைத்தான் இன்டகிரேஷன் இல்லாமல் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு இது சேஃப் தான். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.